தமிழ் மொழி இன்றளவும் சிறப்புக்குரியதாக இயங்குவதற்கு காரணமாக இருப்பவை அதில் அமைந்திருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணங்கள் தான். ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்பது அந்த மொழியினுடைய உடலை போன்றது. அந்த மொழிக்கு உயிராக அமைந்திருப்பது அதில் அமைந்திருக்கக்கூடிய இலக்கண செறிவு பெற்ற இலக்கியங்கள். அப்போ ஒரு மொழி சிறப்புடன் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது அந்த மொழியினுடைய இலக்கணங்கள் தான். அதுல நம்ம பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது தொடர் வகைகள். தொடர் என்பது என்னன்னா, இங்கிலீஷ்ல சொன்னோம்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தொடர் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வருவது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா, நீ படி, நீ எழுது. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நீ என்பது ஒரு சொல், படி என்பது மற்றொரு சொல். அப்ப 2 சொற்கள் சேர்ந்து வந்தால் அது ஒரு தொடர். இப்படி 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வந்து பொருள் தந்தால் அதை தொடர் என்று சொல்லுவோம். தொடர் என்பது 2 வகைப்படும். ஒன்று தொகைநிலை தொடர், மற்றொன்று தொகாநிலை தொடர். தொகை என்ற சொல்லே தொக்கி வருதல் அப்படிங்கிற பொருள். அப்ப தொக்குதல் என்றால் உருபு மறைந்து வருவது. உருபு என்பது வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள் மொத்தம் 6 இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்ற 6 உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் 6 மறைந்து வருவதை நாம் தொகைநிலை தொடர் அப்படின்னும், வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வரக்கூடியதை நாம் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல்ல பார்க்க போறது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். முதல்ல இருக்கக்கூடியது வேற்றுமை தொகை, அடுத்து வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படிங்கிற மொத்தம் தொகைநிலை தொடர்கள் 6 வகையாக அமைந்திருக்கின்றன. முதல்ல இருக்கக்கூடிய வேற்றுமை தொகை அப்படிங்கிறதுல வேற்றுமை என்பது ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, உயரமான மரம், தாழ்வான மரம். அவன் உயரமாக இருந்தான், அவன் தாழ்வாக இருந்தான். அவன் சிவப்பாக இருந்தான், இவன் கருப்பாக இருந்தான் சொல்லிட்டு நிறத்தையோ குணத்தையோ வச்சு அவங்களை என்ன சொல்றதுன்னா, ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதை நாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். இந்த வேற்றுமை 8 வகைப்படும். இதுல முதல் வேற்றுமை பெயர் வேற்றுமை அப்படின்னும், இறுதி வேற்றுமையை வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். முதல் வேற்றுமை பெயர் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய் அப்படின்னாலும் பெயர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடியவைதான் வேற்றுமை உருபுகள். அவைதான் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உருபுகள். இதுல உதாரணமா பாத்தீங்கன்னா, திருக்குறள் படித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திருக்குறள் படித்தான் அப்படிங்கிற இடத்துல 2ஆம் வேற்றுமை உருபான ஐ என்பது மறைந்து வந்திருக்கிறது. திருக்குறளை படித்தான் அப்படிங்கும் போது அதுல அந்த விரி சொற்கள்ல வரும் பொழுது ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையா வருது. அதே திருக்குறள் படித்தான் அப்படிங்கும் போது அதுல ஐ என்னும் உருபு மறைந்து வந்திருக்கிறது. இப்படி வேற்றுமை உருபு மறைந்து வருமாயின் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை தொகையோடைய சேர்ந்து அமையக்கூடியது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபு அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. அந்த வேற்றுமை தொகையோடு சேர்ந்து பயனையும் சுட்டி சொன்னால் அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தொக்க தொகைனா தொக்கி உருபு மறைந்து அதனுடைய பொருளை குறிப்பால் உணர்த்துவது அப்படிங்கிற பொருள். இப்ப உதாரணமா பணப்பை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பணத்தை கொண்ட பை. பணம் அப்படிங்கிறது கூட ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு சேர்ந்து பணத்தை அப்படின்னும், பைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அது பணத்தை வைத்திருக்கக்கூடிய கொண்ட பை அப்படிங்கிற பொருள்னால இந்த இடத்துல கொண்ட என்பது பயனாக அமைந்திருக்கிறது. அப்போ உருபும் பயனும் வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பாக உணர்த்துவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை என்பது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 காலத்தையும் ஒரு சொல் குறிக்குமாயின் அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா வீசு தென்றல், கொள்களிறு அப்படிங்கிறது நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. வீசு தென்றல் அப்படிங்கிறது வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படிங்கிற 3 காலத்தையும் குறித்து வருகிறது. இப்ப வீசிய தென்றல் அப்படிங்கிறது இறந்த காலம், வீசுகின்ற தென்றல் அப்படிங்கிறது நிகழ்காலம். கீனு வந்தவ நிகழ்காலம் தான், கிறுகின்று ஆனின்று. அடுத்து வீசும் தென்றல் அதாவது எதிர்காலத்துல இனிதான் வீச போகுது. அப்போ இந்த 3 காலத்தையும் குறித்து வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைத்தொகை. அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகை அப்படிங்கிறது நிறம், வடிவம், சுவை, அளவு என்ற 4னுடைய அடிப்படையில் அமையக்கூடியது. அதாவது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, செங்காந்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் காந்தல். இப்போ பைந்தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போம். அப்போ பிரிக்கும் பொழுது நிறத்தையோ வடிவத்தையோ ஒரு சுவையையோ அளவையோ குறிக்குமாயின்
அது வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா பிரிக்கும் போது மை விகுதி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். பண்பு தொகையினுடைய வகையாகவே வரக்கூடியது இருபெயரொற்று பண்பு தொகை. 2 பெயர் ஒட்டி வரக்கூடியதாக பண்பு தொகை அமையும். அதாவது ரொம்ப இது எளிமைதான். முதல்ல சிறப்பு பெயரும் அடுத்து பொது பெயரும் வரக்கூடியது. இப்ப பாம்பு என்பது பொது பெயர். பாம்புனாவே பொதுவா எல்லா பாம்பையும் குறிக்கும். இது பொது பெயர். அடுத்து அந்த பாம்புல வந்து அது நாகப்பாம்பா சாரப்பாம்பா அப்படின்னு சொல்லும்போது சாரை பாம்பு நாகப்பாம்பு. அப்போ பாம்பு என்பது பொது பெயர். அதுக்கு முன்னாடி நாகம் சாரை அப்படிங்கிற வார்த்தைகள் சேர்க்கும் பொழுது அது சிறப்பு பெயர். அதே மாதிரி வந்து பூ என்பது வந்து பொது பெயர். அதுக்கு முன்னாடி மல்லிகை தாமரை சேர்த்தும் போது பூ என்ற பொது பெயரோடு மல்லிகை என்ற சிறப்பு பெயரையோ தாமரை என்ற சிறப்பு பெயரையோ சேர்த்தால் அது வந்து இருபெயரொற்று பண்பு தொகை. அதாவது முதல்ல சிறப்பு பெயரும் அடுத்து பொது பெயரும் வரக்கூடியது வந்து இருபெயரொற்று பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கிறது வந்து உவமை தொகை. ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை. ஒன்றை உயர்வுபடுத்தி கூறுவதற்காக ஒரு பொருளை நம்ம வந்து உயர்வுபடுத்தி சொல்றதுக்காக அது கூட மற்றொரு பொருளை ஒப்பிட்டு சொன்னால் அது உவமை தொகைன்னு சொல்லுவோம். அதோட உறுப்புகள் வந்து போல போன்ற அப்படிங்கிற உறுப்புகள் மறைந்து வரும். இப்ப மலர்கை அப்படின்னு ஒரு வார்த்தைனா மலர் போன்ற கை, அவளுடைய கைகள் வந்து மென்மையாக மலர் போல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உண்மை தொகை. எனும் உருபு மறைந்து வந்தால் அதுதான் உண்மை தொகை. காய்கறி காயும் கரியும். தாய் தந்தை தாயும் தந்தையும். தாய் சேய் தாயும் சேயும். அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும். இப்படி அண்ணன் தம்பி அப்படிங்கிற வார்த்தைக்கு நடுவுல எனும் உருபு மறைந்து வந்திருக்கிறது. அப்போ எனும் உருபு மறைந்து வந்தால் அது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படிங்கிறது வேற்றுமை அல்லாத தொகைகள் எல்லாம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு நம்ம பாடப்பகுதியில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை பேசல, சிவப்பு சட்டையை அணிந்த மனிதன் பேசினான். அதாவது சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசை வரல, முறுக்கு மீசையுடைய ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வந்தான் அப்படிங்கிற பொருள். அப்போ இது அன்மொழி தொகை. தொடர் வகையில் அடுத்து இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்புகளான ஐ ஆல் கு இன்னது கண் என்ற 6 வேற்றுமை உறுப்புகளும் வெளிப்படையாக ஒரு தொடரில் அமையுமாறு வருவது. தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். அதில் முதல்ல இருக்கக்கூடியது வந்து எழுவாய் தொடர். எழுவாய் என்பது பெயர். அந்த பெயர் கூட ஒரு பயனிலை. பயனிலை அப்படிங்கிறது வினை. ஒரு வினை சொற்கள் வந்து முடியுமாயின் அதை எழுவாய் தொடர் அப்படின்னு எளிமையா சொல்லலாம். இப்ப மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கும்போது மல்லிகை அப்படிங்கிறது பெயர், மலர்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினை. ஒரு பெயர் சொல்லோடு ஒரு வினைச்சொல் கொண்டு முடிவது வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுவாய் தொடர் பார்த்தீங்க அப்படின்னா பெயரோடு பெயரும் பெயரோடு வினையும் பெயரோடு வினாவும் கொண்டு வருவதாக அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்னா முன்னமே பார்த்த மாதிரி விழித்தல் அப்படின்னா அழைத்தல் அப்படிங்கிற பொருள். தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைப்பதை போல அமைவது. கண்ணா வா, நண்பா படி அப்படிங்கிற சொற்கள் போல அமையக்கூடியது வந்து விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டுகளாக அமையும். அடுத்து வினை முற்று தொடர். முற்று என்றாலே வந்து அது முடிந்த வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்போ ஒரு வினை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த வினை முடிந்து போனதை குறித்தால் அது முற்று. எச்சம் அப்படிங்கிறது வந்து அந்த வினை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிப்பது. இப்ப நம்ம பார்க்க போறது வினை முற்று தொடர். கண்ணகி பாடினாள் அல்லது பாடினாள் கண்ணகி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல பாடினாள் அப்படிங்கிறது முடிந்து போன வினை. கண்ணகி என்பது பெயர். அப்ப பாடினாள் கண்ணகி அப்படின்னாலும் கண்ணகி பாடினாள் அப்படின்னாலுமே இதுல அந்த வினையானது பாடினாள் அப்படிங்கிறத பாடி முடிச்சிட்டா அப்படிங்கிற பொருள் தருது. அப்போ அந்த வினை முற்று பெற்றது. ஒரு பெயர் சொல்லோடு ஒரு வினைச்சொல் முற்று பெற்று வருமாயின் அதை வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பெயர் எச்சத் தொடர். முன்னரே சொன்னது போல எச்சம் என்பது எஞ்சி நிற்பது. அதாவது ஒரு வினை முடியாமல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதை வந்து நம்ம எச்சம் என்ற சொல்லால் குறிக்கின்றோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா படித்த பெண். படித்த பெண் என்பதுல வந்து படித்த அப்படிங்கிறது வினை, பெண் என்பது பெயர். அந்த பெண் படிச்சாலா இல்லையா அப்படிங்கிற சொற்கள் வந்து அங்க முடியாம படித்த அப்படின்னு எச்சமாக தொக்கி நிற்கிறது. அதனால் இது என்ன சொல்றாங்கன்னா பெயர் எச்ச தொடர். வரைந்த ஓவியம். ஓவியம் என்பது பெயர், வரைந்த அப்படிங்கிறது வந்து முற்று பெறாமல் நிற்பதனால் இது என்ன சொல்றாங்கன்னா வரைந்த ஓவியம் என்ற சொல் வந்து பெயரெச்ச தொடராக அமைந்துள்ளது. அடுத்து வினை எச்ச தொடர். வினை எச்ச தொடரை பொறுத்த வரைக்குமே இதுவும் எச்சம் என்பதனால் ஒரு வினை முடியாம எஞ்சி நிற்கணும். ஆனா வினை எச்ச தொடரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வினை சொற்களா இருக்கும். பெயரெச்ச தொடரை பொறுத்தப்போ
ஒரு பெயர் ஒரு வினை வந்து அது எஞ்சி நின்றது. வினையெச்ச தொடர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வினையா வந்து அந்த ரெண்டு வினை சொற்கள்ல ஒன்று எஞ்சி நிற்பது. இப்ப தேடி பார்த்தான், பார்த்தான் அப்படிங்கிறது இந்த சொல்ல முடிஞ்சிருச்சு. தேடி என்ற வினை வந்து முடியாம தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அதனால் இது வினையெச்ச தொடர். ஆடி ஓடினாள், ஓடினாள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆடி என்பது வந்து இன்னும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு நிகழக்கூடிய வினையும் ஒரு முற்று பெற்ற வினையும் இணைந்து வருவது வினையெச்ச தொடராக அமையும். அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்தா அதை வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். புத்தகத்தை படித்தான், சீதையை பார்த்தான், இதெல்லாம் சொல்லும்போது புத்தகத்தை படித்தான் அப்படிங்கும்போது புத்தகத்தை அங்கிறதுல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வருது. சீதையை பார்த்தான் அப்படிங்கும்போது சீதையை அப்படிங்கும்போது அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருகிறது. இப்படி இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரக்கூடியது, இது போல மற்ற வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வரக்கூடியதை வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று குறிப்பிடுவோம். அடுத்து நம்ம பார்க்கறது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படிங்கிறது என்னது, ஆங்கிலத்துல கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயருக்கும் வினைக்கும் இடையே வரக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெயருக்கும் வினைக்கும் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காகவோ அந்த தொடரை முற்று பெறச் செய்வதற்காகவோ இடையில் பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்கள் அந்த செய்தியை வந்து நிறைவு செய்வதன் பொருட்டு அமையப்பெறும். இப்ப உதாரணமா மற்று பிற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல மற்று என்பது வந்து இடைச்சொல், அதாவது ஒரு தொடரை முடித்து காட்டுவதற்கு பெயருக்கும் வினைக்கும் இடையில் பயன்படுத்தக்கூடியது இடைச்சொல். அடுத்து உரிச்சொல். உரிச்சொல் தொடர். உரிச்சொல் என்பது வந்து செய்யுளுக்கே உரிய தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சால, நனி, தவ, உரு, களி போன்ற சொற்கள் எல்லாம் வந்தாவே நீங்க உரிச்சொல் தொடர்னு எழுதிடலாம். இந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை இன்னும் சிறப்புப்படுத்தி சொல்வதற்காக வரும். நன்று, நனி நன்று, சிறந்தது, சாலச் சிறந்தது. இந்த மாதிரி ஒன்றை சிறப்பா சொல்லக்கூடிய ஒன்றை மேலும் சிறப்பாக சொல்வதற்கு இந்த உரிச்சொற்களை பயன்படுத்துவோம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படிங்கிறது இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து அடுக்கி வருவதை வந்து அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தர வேண்டும், அதாவது இரட்டை கிளவி அப்படிங்கிறது வந்து பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் அப்படிங்கிறது வந்து பிரித்தால் பொருள் தரும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து அடுக்கி வரும். உதாரணமா சொல்லணும்னா நன்று நன்று, படி படி, மலை மலை. இப்போ இந்த சொற்களை பிரிச்சு பாருங்க. நன்று நன்று, நன்று என்ற சொல் வந்து ஒரு பொருள் தருது. படி படிங்கிறத படி அப்படின்னு பிரிச்சீங்கன்னா அது அந்த சொல் வந்து பொருள் தருது. மலை மலை, அந்த மலை மலை அப்படிங்கிறது மலை என்ற சொல் தனியா பிரிச்சு அது பொருள் தருது. அப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவதும் அந்த சொல்லை பிரித்தால் பொருள் தருவதுமாக அமையக்கூடியது வந்து அடுக்கு தொடர்.